இங்க ஒரு சக்தி வாய்ந்த மந்திரவாதியும் அவனோட அசிஸ்டண்டும் ஒரு சூனியக்காரி படையை வேட்டையாடுறதுக்காக போயிட்டு இருக்காங்க. இப்போ அந்த காட்டுக்குள்ள இருந்து ஒரு குட்டி இறக்க ஓடி வந்து இந்த வழியா போகாதீங்க, ஆபத்து இருக்குன்னு சொல்றான். சோ அங்க இருக்க நிலங்கள்லாம் அப்படியே விரிசலோட ஆரம்பிக்குது. உடனே அவங்க வந்து 2 குதிரையும் அவுத்து விட்டுறான். அப்ப அவங்க நிக்கிற வண்டியை பொழந்துகிட்டு பார்க்கவே ரொம்ப கொடூரமா இருக்க ஒரு பெரிய அரக்க ஒருத்தன் வெளியே வரான். இந்த அரக்கனுக்கு கண்ணுமே தெரியாது, ஆனா காது சார்பா கேக்குன்னு சொல்லி அந்த மந்திரவாதி அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றான். அந்த அரக்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அவங்க எல்லாரும் அங்க இருந்து ஃபாஸ்டா ஓடுறாங்க. ஆனா அந்த அரக்க அங்க இருக்க மரத்தெல்லாம் அப்படியே பொழந்துகிட்டு அவங்கள பின்னாடி துரத்திட்டு போறான். அந்த குட்டி அரக்கன் அந்த மந்திரவாதியை காப்பாத்துறதுக்காக அப்படியே தடுத்து நிப்பாட்டுறான். ஆனா அந்த அரக்கன் ஒரே அடியில அவனை அடிச்சு பறக்க விட்டுறான். சோ இவங்க 2 பேரும் தப்பிக்கிறதுக்காக அந்த மலையோட சின்ன கேப் வழியா அந்த பக்கம் போறாங்க. ஆனா அங்க ஒரு பெரிய பள்ளத்தாக்கு ஒண்ணு இருக்கு. அப்ப அந்த அரக்கன் அந்த கேப் வழியா கையை விட்டு இவங்க 2 பேத்தையும் பிடிக்க பாக்குறான். சோ இவங்க 2 பேரும் வேற வழி இல்லாம அந்த பெரிய மலையில இருந்து கீழே குச்சி அங்க இருக்க ஒரு படகுல ஏறிக்கிறாங்க. அப்ப அந்த அரக்கனுமே இவங்களை பிடிக்கிறதுக்காக அந்த உயரமான மலையில இருந்து கரெக்டா இவங்க போட்டு கீழே கூச்சிடுறான். சோ அந்த அரக்கன் கரெக்டா நம்ம ஹீரோவை பிடிச்சிடறான். அப்ப நம்ம ஹீரோ அவன் கையில வச்சிருக்க ஒரு சின்ன கத்தி எடுத்து அந்த அரக்கனோட கையிலேயே கரெக்டா குத்திடுறான். அரக்கன் விட்டதுமே நம்ம ஹீரோ வெளியே வந்து அவனோட பெரிய வாள் எடுத்து அந்த அரக்கனோட நடு மண்டையிலே இறக்கிடுறான். சோ அங்க ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி வருது. அப்ப அந்த அரக்கனோட சேர்ந்து அவனும் கீழே விழுகிறான். அப்ப அந்த அரக்கனோட தலை அங்க இருக்க ஒரு பாறையில மோதி அந்த அரக்கனுமே இறந்துடுறான். நம்ம ஹீரோவும் அங்கிருந்து தப்பிச்சு வெளியே வந்துடுறான். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.